உதயாதிபதி யார், ஓகேங்களா, உதயம் எந்த வீட்டில் இருக்குது, உதயாதிபதி என்ன நிலையில் இருக்கார். ஸோ இதை வச்சு அந்த கேள்வி வந்து நடக்குமா நடக்காதான்றத நீங்கள் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். என்ன கேள்வி அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ உதயம் எங்கே விழுந்திருக்கு, எந்த வீட்டில், ஓகேங்களா, உதயத்துக்கு வெளியே யார் இருக்கா, நெக்ஸ்ட்டு உதயாதிபதி எங்கே இருக்கார், உதயாதிபதி நீச்சம் பெற்றிருக்காரா, ஆட்சி பெற்றிருக்காரா, உச்சம் பெற்றிருக்காரா, இல்லை திக்பலத்தில் இருக்காரான்றதையும் பார்த்துக்கணும். ரெண்டாவது ஆருடம், ஓகேங்களா. உதயத்துக்கு ஆருடம் வந்து மறையாமல் இருந்தாலே மோஸ்ட்டாக நீங்கள் கேட்குற கேள்வி நடக்கும்னு அர்த்தம். மோஸ்ட்டாக வந்து சக்ஸஸ் ஆகிடும், அதில் டவுட்டே வேணாம். ஸோ உதயத்துக்கு ஆருடம் வந்து 6, 8, 12 இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி உதயத்துக்கு ஆருடம் வந்து 12ஆம் இடத்துல இருந்தால் கூட ஓரளவு நடந்துடும், 6ஆம் இடம் கூட நடந்துடும். ஆனால் 8ல் வந்து உதயத்துக்கு ஆருடம் வந்து இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு கவிப்புன்னு அதில் ஒன்று வரும், ஓகேங்களா. கவிப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு நடக்க